ஓகே, நீங்க வீட்டை வாடகைக்கு கொடுக்க போறீங்க. உங்க வீட்டுக்கு குடி வருகிறவருக்கு நீங்கள் போடும் 3 கண்டிஷன். வீட்டுக்கு வர்ற கெஸ்ட் ஒரு நாளைக்கு மேல தங்க கூடாது. 10 மணி ஆச்சுன்னா வெளி கேட்ட பூட்டிடுவேன். மாசம் 300 ரூபா முறவாசலுக்கு தனி. ஆக மொத்தத்துல வாழவே கூடாதுன்னு சொல்றானுங்க. அதிகபட்சம் 4 நபர்கள் மட்டும் தண்ணீர் அளவாக உபயோகிக்க வேண்டும். கை குழந்தை இருப்பவர்கள் வேண்டாம். மறுபடியும் முதல்ல சொல்லுங்க. கை குழந்தை இருப்பவர்கள் வேண்டாம். ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட. ஒய் கை குழந்தை இருப்பவர்கள் வேண்டாம். இது 3மே தண்ணீரை பேஸ் பண்ணி தான் சார் இருக்கும். குழந்தை இருந்ததுன்னா கண்டிப்பா நிறைய தண்ணி செலவாகும். குழந்தை யூரின் போகும், மோஷன் போகும், அடிக்கடி அது குழந்தை குளிப்பாட்டுற மாதிரி இருக்கும், குழந்தைங்களோட ட்ரெஸ் துவைக்கிற மாதிரி இருக்கும். குழந்தை யூரின் போகும், மோஷன் போகும், அடிக்கடி குழந்தைங்களோட ட்ரெஸ் துவைக்கிற மாதிரி இருக்கும். அது நிறைய முக்கியமா வந்தா கை குழந்தை இருந்தா வாடகைக்கு விட மாட்டோம். அதிகபட்சம் 4 நபர்கள் தான் இருக்கலாம் வீட்டுல. ஆமா சார், டபுள் பெட்ரூம் வீடு. ஏண்டா டபுள் பெட்ரூம் இருக்கு. 4 பேர் தான் சார், ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப், 2 குழந்தைங்களுக்கு மட்டும் தான் அலௌடு. ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. அப்ப அப்பா அம்மா வந்தா வரவங்களே 4 பேர் மட்டும் தானே வருவாங்க. அப்பா அம்மா கெஸ்டா வராங்கன்னா அவங்க வரலாம். இவனை 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த இந்த வயித்தை பிரண்டைய கொண்டே அடிச்சுக்கணும். அப்பா அம்மா எப்படி கெஸ்ட்? எனக்கு அப்பா அம்மா இல்லையா? அது கொசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் சார். கடைசியா நீ என்னதான் சொல்ற? ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப், 2 குழந்தைங்களுக்கு மட்டும் தான் அலௌடு. அப்ப அப்பா அம்மா வந்தா அடுத்த ஒரு செம்மத்துல நீங்க என் புள்ளையா பொறக்கணும். உங்க கிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும். புது மன தம்பதிகள் அங்க உங்க வீட்டுக்கு குடிக்கு வராங்க. சூப்பரா இருக்கு. ஒரு 1 இயர்ல பாப்பா பிறந்துருச்சு. இப்ப என்ன பண்ணுவீங்க? ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா. சொல்லிடுவேன் நான். என்னன்னு குழந்தை பத்துக்காதீங்கன்னா இது என்னது புதுசா இருக்கு? டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஆளுங்க வேண்டாம்னா ஏன்னா இப்போ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சிருக்கவங்க கண்டிப்பா வந்து ஜாமா எப்போ சீப்பா இருக்கோ அப்ப வாங்கி வீட்ல ஸ்டோர் பண்ணுவாங்க. நிறைய மூட்டை கணக்குல ஸ்டோர் பண்ணுவாங்க. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த மூட்டை கணக்குல அவங்க ஸ்டோர் பண்றனால எலி தொல்லை அதிகமாயிரும். உனக்கு அறிவு இருக்கோ இல்லையோ தெரியலையம்மா. நெக்ஸ்ட் வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன். நெக்ஸ்ட் ரெண்டாவது மாத வாடகை சரியாக கொடுக்க வேண்டும். 3வது நாய் வைத்திருக்கவே கூடாது. எதுவுமே வச்சுக்கப்படாது. வேண்டாம். வெஜ் ஒன்லி இம்பார்ட்டன்ட். நாங்க பேசிக்கா வெஜிடேரியன் சார். எங்களால வெஜிடேரியன் மட்டும்தான் அலோவ் பண்ண முடியும். இங்க ஓ மூஞ்சி தான் கொஞ்சம் அப்பாவியா இருக்கு. மூஞ்சி மட்டும்தான் வெஜ்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தா வெளியில இருந்து வாங்கின்னு வந்து சாப்பிடுவாங்க. ஐயா நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. இப்போ சமைக்க கூட நீங்க கஷ்டங்கிறீங்க, சங்கடம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா வாங்கியாந்து கூட சாப்பிடக்கூடாதுன்னா எப்படி ஒருத்தர் இருப்பாரு? நாங்க மன்னிச்சாலும் போறேயா எங்க போறீங்க? உலகம் ரொம்ப பெருசம்மா. பட்டி தொட்டி மூளை முடுக்கு உலகம் முழுவதும் உலகத்துல ஒரு ஆள் பாக்கி இருக்க கூடாது. எல்லாருக்கும் கொண்டு போய் இந்த வீடியோ பரப்பணும். அர்த்தமாயிருந்தா ராஜா. அல்ல போனா பாட்டா போடுறா. அடிப்பதே புதிய பொருள் நாம் தேடத்தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மள சந்தோஷப்படுத்துற அவங்களையும் நம்ம சந்தோஷப்படுத்துவோம். உங்களை எல்லாம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.